அதிக அளவில் அயன் சத்து இருக்கிற ஆம்லா கேண்டியோட ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நெல்லிக்காய் பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். எப்படி செய்யலன்னு பார்த்துடலாமா? இது செய்யறதுக்கு நெல்லிக்காவை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல வச்சுட்டு இட்லி பாத்திரத்துல வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. சூடு ஆனதுமே அதுல இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு மிக்சர் கிரைண்டர்ல சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்ப ஒரு பேன்ல சேர்த்துட்டு 4ல இருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி அதை சேர்த்துட்டு கொஞ்சம் போல நெய் சேர்த்தீங்கன்னா கடைசியா இந்த பக்குவம் வந்துடுங்க. இந்த ஸ்டேஜ்ல நல்லா சூடா இருக்கிறப்பவே இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட்ல நெய் தடவிட்டு நல்லா ஷேப் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 2 to 3 hours அப்படியே விட்டீங்கனாலே போதும். ஃப்ரிட்ஜுக்குள்ள எல்லாம் வைக்க தேவையே இல்லைங்க. இதுக்கப்புறம் நீங்க பீஸ் போட்டு வச்சுட்டு இது மேலேயே பவுடர் சுகரை நல்லா கோட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சு கூட எடுத்து கொடுத்துக்கலாம். சோ நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.